இப்ப முதல்ல இந்த காவை எடுத்துக்கோங்களேன். இந்த காலை எதை கரெக்டா அவ வந்து ரிமூவ் பண்ணிருக்கா சொல்லுங்க பாக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுல எஸ் கரெக்ட். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு கர்வ் இருக்கு இல்லையா, கர்வ் அழகா தூக்கிட்டா அப்படியே அது நீட்டமா இருக்கு, அதை இக்குன்னு சொல்றா. புரியுறதா? சரி, ரெண்டாவது அக்ஷரத்துல எதை ரிமூவ் பண்றா? அந்த வெர்டிகல் லைன் ரிமூவ். பியூட்டிஃபுல், கரெக்டா சொன்னீங்க. மூணாவது அக்ஷரத்துல அதே வெர்டிகல் லைன். நாலாவது அக்ஷரத்துல வெர்டிகல் லைன். அஞ்சாவது அக்ஷரத்துல அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு, சுருக்க முடியாது. அது சுருக்கவே முடியாது. அப்ப அது என்னதான் பண்ணும்? அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய லெட்டரை வந்துட்டு கீழே கொண்டு வரும். வெரி குட் வெரி குட். அடுத்ததா என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரை தனக்கு கீழே உட்கார வச்சுன்றோம். புரியுறதா? ஓகே சார். இந்த இந்த அக்ஷரத்துல இப்ப இந்த கை தெரியறதே, இந்த இச்சு, இந்த அக்ஷரத்துல என்ன எடுத்திருக்கா, என்ன ரிமூவ் பண்ணிருக்கா? இந்த வெர்டிகல் லைன் தான் சார். வெர்டிகல் லைன். வெரி குட். இந்த லைன்ல வெர்டிகல் லைன். அதே வெர்டிகல் லைன். இங்க வெர்டிகல் லைன். இந்த இடத்துல அங்கேயும் வெர்டிகல் லைன். இங்கேயும் வெர்டிகல் லைன். இந்த நாலு அக்ஷரத்துல அந்த நாலு அக்ஷரம் மாறாது, மாறவே மாறாது. மேல சொன்ன மாதிரி தான் சார். அது கொஞ்சம் அடம் பிடிக்கிற குழந்தை ஆட்டம். அது அடம் பிடிச்சுட்டே இருக்கும். என்னெல்லாம் மாத்த முடியாது தெரியுமா அப்படின்னு தான் நின்றுட்டு இருக்கும். உடனே என்ன பண்ணுவா, ஐடியா பண்ணி, அப்படியா இரு உனக்கு ஒரு பாடி கார்டு ஒருத்தர் போடுற சொல்லு, பக்கத்துல இருக்கக்கூடிய லெட்டரை எடுத்து வந்து நல்லா இது பண்ணி அவர் அப்படியே உட்கார வச்சிருவா. நீ அசையவே முடியாது, இங்கேயே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. அப்போ இந்த 4 அக்ஷரங்களுக்கு அதுதான் ப்ரொசீஜர். புரியுறதா? சரி, அடுத்தது இந்த நாக்கு என்ன பண்றா? என்ன அக்ஷரத்தை எடுத்திருக்கா? இந்த வெர்டிகல். சரி, அடுத்தது இங்க இத்து வெர்டிகல் லைன். வெரி குட். இங்க வெர்டிகல் லைன் தான். வெரி குட். இங்க அப்படியே பிடிக்கிற குழந்தை. அவ்வளவுதான். அடுத்த அக்ஷரம் எடுத்து அதுக்கு போட்டுடணும். இந்த இடத்துல வெர்டிகல் லைன். வெரி குட். இங்க வெர்டிகல் லைன். வெரி குட். இங்க வெர்டிகல் லைன். இந்த இடத்துல அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த காவும் இங்க இருக்கக்கூடிய அக்ஷரமும் ஒரே மாதிரி. இவா 2 பேருக்கு மட்டும்தான் அழகா ஒரு கர்வ் வருது, அதை கட் பண்ணி விட்டுடா. புரிஞ்சுதா? ஓகே சார். அப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இப்ப இத்தனை அக்ஷரங்கள் பார்த்தமே, எல்லாத்துலயும் அவ ரிமூவ் பண்ணது வெர்டிகல் லைன், வெர்டிகல் லைன், வெர்டிகல் லைன், வெர்டிகல் லைன் அப்படியே தூக்கிட்டே வந்தா. 2 அக்ஷரங்களுக்கு மட்டும்தான் அந்த கர்வா இருக்கிறத தூக்கிருக்கா. எந்தெந்த அக்ஷரத்துக்கு? கவர்க்கத்துல முதல் க அந்த அக்ஷரத்துக்கும், பவர்க்கத்துல 2வது ப இந்த அக்ஷரத்துக்கும். புரியுறதா? சரி, அதுக்கப்புறமா இருக்கிற அக்ஷரம் இங்க என்ன பண்றா? வெர்டிகல் லைன். வெரி குட். இங்க வெர்டிகல் லைன். வெரி குட். இங்க வெர்டிகல் லைன். இந்த இடத்துல வெர்டிகல் லைன். வெரி குட். இங்க மேல ஸ்ட்ரோக் மேல ஒரு ஸ்ட்ரோக், மேல ஒரு கர்வ் ஒன்னு போட்டுக்கா சார். அப்போ நீங்க 3வது அக்ஷரத்தை நல்லா நோட்டிஃபை பண்ண வேண்டியது ஆயிடுது. முதல்ல இருக்கக்கூடிய க, அடுத்தது பவர்க்கத்துல 2வது ப, 3வது இந்த ர. புரியுறதா? இந்த ரேவை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இவர் கொஞ்சம் ஸ்பெஷலான மனுஷன். புரியுறதா? இவர் எங்க வந்தாலும் எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன். புரியுறதா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த போர்டு தெரியறதா உங்களுக்கு? ஸ்கிரீன் வரல சார், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம். ஏன் வரல? இப்ப தெரியுது சார். இப்ப தெரியறதா? கிளியரா இருக்கா உங்களுக்கு? சார். ஓகே, சரி. இப்போ அந்த ர அப்படின்ற ஒரு அக்ஷரம் இருக்கா இல்லையா? ஆமா. அந்த அக்ஷரத்துக்கு ரேப்பம்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு? புரியுறதா? எங்கேயாவது உங்ககிட்ட வந்து யாராவது கொஞ்சம் சம்ஸ்கிருதம் இருக்கிறவங்க உங்ககிட்ட வாசிக்கும் போது, எப்பா அந்த ரேப்பத்தை அழி அப்படின்னு சொன்னான்னா, அந்த நேரத்துல ரேப்பத்தை அழிக்கிறதா, என்னது சொல்றான்னு புரிய மாட்டேன்றதே என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ரேப்பத்தை அழிச்சுடுனா என்ன அர்த்தம்? அந்த ர இருக்கு இல்லையா, இது பாருங்க. இந்த ர, அடுத்தது இது, இந்த இரு, அடுத்தது இது மூணுத்துக்குமே என்ன பேர் உண்டு? ரேப்பம்னு பேர் உண்டு. புரியுறதா? ஓகேவா? அப்போ ரேப்பத்தை அந்த இடத்துல எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னா இதை எரேஸ் பண்ணிடணும். ரேப்பத்தை எரேஸ் பண்ணியாச்சு. புரியுறதா? சரி, எல்லா அக்ஷரங்களும் ஹாஃப் லெட்டரா மாறுது.
ரொம்ப சிம்பிள், கவலைப்படாதீங்க, நானே எழுதி தரேன். இது ரொம்ப சிம்பிளானதுதான். இப்ப பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே எனக்கு அப்புறமா சொல்லிக் கொடுப்பீங்க, ஸ்ரீராம் வாத்தியார் நான் சொல்லி தரேன் இருங்க அப்படின்னு. பாருங்க, இப்ப இந்த இடத்துல இது ரா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? இல்ல. இந்த ரா வந்து இர் அப்படின்னு மாறணும். சரியா? என்ன பண்ணா மாறும்? கீழே கர்வ் போடணும் sir. அந்த சுழிச்சு. ஆமா, கரெக்ட். கீழே ஒரு கோடு போடலாம், லெஃப்ட் சைடும் ஒரு கோடு போடலாம், ரைட்லயும் போடலாம். எந்த பக்கம் போட்டுடலாம்? லெஃப்ட்ல போட்டுடலாமா? ரைட்ல போடலாம். ரைட்ல போட்டுடலாம். வெரி குட். இப்ப இது என்ன ஆயிடுது? இர் இர் அப்படின்னு ஆயிடுது. சரியா? சரி, இந்த இர்ர எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம்? கடைசியில யூஸ் பண்ணலாம். கரெக்டா சொன்னேன் ரகுநாத சுவாமி. ஒரு வார்த்தையினுடைய கடைசி அக்ஷரமா இரு வந்தா பிரச்சனையே இல்லை, யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? ஆனா வார்த்தையினுடைய எண்டுல இல்லாம நடுவுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்றது? பாருங்க, அப்போ இதுக்கு ஒரு உருவம் இருக்கு. இது ஒரு விதமா டிஃபரெண்டா இருக்கும். எப்படி? இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. புரியுறதா? சரியா? இது மேல கொக்கி போட்ட மாதிரி இருக்கா இல்லையா? இதுக்கு பேரும் இருதான். புரியுறதா? இர் இர். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு இது காமிச்சோமா இல்லையா? இக்கு அப்படின்னா க போட்டு ஒரு ஸ்ட்ரோக் போடலாம், இல்லைன்னா அந்த கவை கட் பண்ணிட்டு இக்கு போடலாம். சொன்னமா இல்லையா? அதே மாதிரி இவருக்கு ரெண்டு உருவம் உண்டு. நடுவுல போடுறதா இருந்தா இவரை தான் எடுத்துக்கணும், இவரை எடுத்துக்க முடியாது. கடைசியில போடுறதா இருந்தா இவர், நடுவுல போடுறதா இருந்தா இவர். ஓகேவா? இது புரியுறதா? சரி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மகாபாரதத்துல கர்ணன் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இப்ப அவருடைய பேரை நான் எழுதுறேன். என்ன எழுதுறேன்? க இர் ந இன், கர்ணன். சரியா? சரி. சம்ஸ்கிருதத்துல மாத்துகோன்னு சொல்றா அவங்கள. சரியா? சாந்தினிமா கிட்ட தான் இந்த இது வருது. இப்ப சாந்தினிமா தான் மாத்தி ஆகணும், கர்ணன் அப்படின்றத மாத்தி ஆகணும். சொல்லுங்க சாந்தினிமா, முதல்ல என்ன பண்ணலாம்? முதல்ல காவை போட்டுடலாமா? போட்டுடலாம். முதல்ல காவை போட்டாச்சு, க போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்கு? ரே போட்டு மேல ஸ்ட்ரோக் போடலாமா? தப்புன்னு சொல்லுவாளே, என்ன பண்றது? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ இந்த நாவை போட்டேன். சரியா? இந்த நாவை போட்டு இப்ப என்ன பண்ணணும்? எந்த ஸ்ட்ரோக் போடலாம்? இது இது இருக்கு, இதை போடலாமா? சரி, அதை இந்த இடத்துல போடணுமா, இங்க போடணுமா? இது இருக்கே, வெர்டிகல் லைனுக்கு மேல. கரெக்டா? சரி, மேல போட்டாச்சு. இப்ப இது என்ன ஆகுது? எப்படி கர்ணன் ஆகும் சொல்லுங்களேன். இப்போ முதல்ல இருக்கிற கரெக்ட். ஆனா இப்போ இங்க பாக்கும்போது நமக்கு தெரியுது க, அடுத்தது ந தான் இருக்கு, கண, மேலதான் இரு இருக்கு. கணர்னு தானே படிக்கணும், கர்ணன் இல்ல, இரு வந்தா முதல்ல இரு தான் முதல்ல படிக்கணும். அதனாலதான் நான் இப்ப சொன்னேன், எங்க போனாலும் அவருக்கு தான் என்னது முதல் மரியாதை. இவரை பார்த்த உடனே என்ன சொல்லிடுவா? ஏய், சுவாமி வந்திருக்காருவா, அவர் முதல்ல சொல்லிடு அப்படின்னு. அப்போ க இர் ந, கர்ண அப்படின்னு வாசிப்பான். புரியுறதா? புரியுது. இதனாலதான் இந்த அர்த்த மாத்திர அக்ஷரங்கள்ல சில அக்ஷரத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நான் கர்ணன்னு எழுதினேன். இப்போ இங்க ந இருக்கு, இது 3 சூரியனா. இங்க நான் இதை போட்டிருக்கேன். ஏன் நான் இதை போட்டிருக்க கூடாதா? இதை போட்டிருக்கலாமே, இது கூட ரெண்டு. அப்போ நீங்க தமிழ் இதுக்கு முன்னாடி தாய்மொழியாக வாசிச்சிருந்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபம், அழகா கம்பேர் பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டு கண்களாட்டம் நமக்கு ரொம்ப ஈஸியா கம்பேர் பண்ணலாம். இதுல தமிழ்ல நீங்க எங்கெங்கெல்லாம் 2 சுழினா போடுவீங்களோ அங்கெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். புரியுறதா? இந்த தவறுக நகாரத்தை யூஸ் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் 3 சுழினா போடுவீங்களோ அங்கெல்லாம் இந்த அக்ஷரத்தை யூஸ் பண்ணணும். புரியுறதா? சரி, அப்போ அந்த இருனுடைய யூசேஜ் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுட்டீங்களா? சரி, நான் இப்ப சூரியா அப்படின்னு நான் சொல்றேன்.
நீங்க எப்படி எழுதுவீங்க அதை? சூர்யா. டூ சூ முதல்ல போட்டுலாமா? டூ போட்டுடலாம். ஓகே இருங்க, நான் போடுறது கரெக்டான பார்த்துட்டே வாங்க. சரியா? தப்புன்னா சொல்லிடுங்க. முதல்ல சா போட்டுட்டேன், கரெக்டா? அப்புறம் கீழே ஊ சு கீழே ஊ போடணும். ஊ மாத்திரம். அதான் ஊ மாத்திரம்னா இத போட்டுடலாமா? போடலாம். இல்ல சார், அது போடக்கூடாது சார். சூ சுழிக்கணும். எப்படி? சூ இல்லையா? ரைட்ல சுழிக்கணும். டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சைடு. சரி, இது டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அதுதான், அப்பதான் ஊ மாத்திரம் அங்கதான் வரும். சரியா? அப்போ சூ. ஓகேவா? சூ போட்டாச்சா? ரைட். போட்டாச்சு. சரி, அடுத்தது என்ன போடணும்? இர்ரு. இர்ருக்கு பதிலா யா இல்ல போடணும். யா 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 போட்டு போட்டுட்டு அப்புறம் இர்ரு போடணும். யாவை போட்டணும். யா போட்டு மேல கொம்பு போடணும். யாவை போட்ட உடனே இந்த இரு என்ன பண்ணுவேன்? மேல போய் உட்காந்து ஆக்கு மேல போயிட்டு உட்காந்துருவார். பாப்பாரு, வந்துட்டியா, வந்தியா, நான் உட்காரத்துக்கு நீ வந்திருக்கியா, வா அப்படின்னு சொல்லிட்டு யானை மேல குட்டி பசங்க ஏறி உட்கார்ற மாதிரி இவர் ஏந்துங்க உட்காந்துருவார். புரியுறதா? புரியுது. சரி, வாசிக்கும் போது இந்த அக்ஷரம் இருக்கு, பக்கத்துல இந்த அக்ஷரம் இருக்கு, அப்புறமா தானே இந்த அக்ஷரம் இருக்கு. அப்ப வாசிக்கும் போது சூ எர் அப்படின்னு வாசிச்சா என்ன? இல்ல, பிரதானம் அவருக்கு தான் பிரதானம். அவருக்கு தான் பிரதானம். அவர் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவா? ஓ, ரேப்பம் வந்திருக்காருப்பா, அவரை முதல்ல சொல்லு. அப்ப சூ இர் ய சூரிய அப்படின்னு. சரியா? சூரிய. சரி, நான் சூரிய எழுத வேண்டாம், சூரியான்னு எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம்? பக்கத்துல ஒரு கால் வாங்கி ஒரு பக்கத்துல ஒரு காலை போட்டு விடுறேன். கால் வாங்கிட்டு அந்த கால்ல தான் சார் அந்த இது வரணும். ஹரிகரன் சுவாமி, அந்த கருவு வெரி வந்து அந்த குட். கால்ல தான் வரணும். இந்த இர்ரை எடுத்து எங்க போடணும்? பக்கத்து லைன் மேல போடணும். அந்த அக்ஷரம் எந்த இடத்துல க்ளோஸ் ஆறதோ, எங்க முடிய போறதோ அங்க போடணும். புரியுறதா? அப்போ சூர்யா அப்படின்னு போடும்போது இங்க இருந்து வந்துடும் அதே அக்ஷரத்தை. சரியா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? புரியுது. வெரி குட். இதுக்காக தான் இந்த அர்த்தமாத்திரா அக்ஷரங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்றோம். சரியா?